past few months, I, along with Sabyasachi Panda, had the privilege of mentoring Dhanush, a class 11 student, on a 3D printing project involving wind turbine. Dhanush's creativity and hard work stood from the very beginning. His curiosity and eagerness to learn made the mentoring process very enjoyable and inspiring. And we had a slight language difference, that he speaks Tamil and we speak English, and mentoring him has been incredibly rewarding, and we got to learn a bit of Tamil and he got to learn majority of English. This process has been a much learning process for us as it was for him. Dhanush will now present about the various aspects of the wind turbine that he has created by 3D printing. இந்த பிக்சர் நமக்கு என்ன ஷோ பண்ணுதுன்னா, நான் சொல்றத அப்படியே எல்லாரும் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ஓப்பன் ஃபீல்ட்ல நின்றுட்டு இருக்கீங்க டியூரிங் சன்செட் அப்போ நீங்க ஒரு ஓப்பன் ஃபீல்ட்ல நின்றுட்டு இருக்கீங்க. அப்ப ஜென்டில் ப்ரீஸ் உங்க ஃபேஸ்ல வந்து படுது. அப்படியே நீங்க மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல கைன் பிளேட்ஸ், ராட்சச கத்திகள், அது வந்து மெதுவா மூவ் ஆயிட்டு இருக்கு, அதாவது ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. பழங்காலத்துல மனிதர்கள் வந்து இந்த கண்ணுக்கு தெரியாத சக்தியை, தட் மீன்ஸ் விண்ட், ஏன்னா விண்ட் வந்து இன்விசிபிள், நம்ம விசிபிளா பார்க்க முடியாதுல்ல, ஆனால் அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தியை யூஸ் பண்ணி உலகத்தையே மாற்றிருக்காங்க. கிரைன்ஸை கிரைண்டிங் பண்றதுல இருந்து வாட்டரை பம்ப் பண்ற வரைக்கும் அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த விண்ட் எனர்ஜி எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, சுத்தமான எனர்ஜி ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்றாங்க. ஹாய் எவ்ரிவன், என் பேர் தனுஷ். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து கான்செப்ட் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் அ ப்ராடக்ட் wind turbine created by 3D printing. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து introduction of wind turbine, major parts, working mechanism, 3D printing, processing and application. எனர்ஜின்னு சொல்றோம்ல, ஃபர்ஸ்ட் எனர்ஜினா என்ன? வேலை செய்யும் திறன், அதான் நம்ம எனர்ஜின்னு சொல்லுவோம். இதுல நிறைய டைப் ஆஃப் எனர்ஜி இருக்கு. மெக்கானிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி. இதில் நம்ம பார்க்க போற டைப் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி இந்த இதுவால இதுவாகுது? கோல், சோலார், விண்ட், நியூக்ளியர், ஹைட்ரோ, கேஸ், இதை யூஸ் பண்ணி இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து நம்ம இது பண்றோம். இதுல நம்ம பார்க்க போறது வந்து விண்டால எப்படி எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னு தான் பார்க்க போறோம். விண்ட் எனர்ஜி வந்து ரினியூவபிள் எனர்ஜி. விண்ட் டர்பைன் வந்து ஜென்ரேட்டரோட கனெக்ட் ஆயிருக்கும். ஃபார் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண விண்ட் டர்பைன் வந்து ஜென்ரேட்டரோட கனெக்ட் ஆயிருக்கும். ஃபியூச்சர்ல ஆல் ஓவர் வேர்ல்டுல விண்ட் எனர்ஜி வந்து 20% தான் யூஸ் ஆகும். பழங்காலத்துல இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, வாட்டர் பம்ப் பண்றதுக்கும் கிரைன்ஸை கிரைண்டிங் பண்றதுக்கும் யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியால எங்க இது பண்ணாங்கன்னா, குஜராத்ல இது பண்ணாங்க. இதுல வந்து ரெண்டு டைப் ஆஃப் விண்ட் டர்பைன் இருக்கு. வெர்டிகல் ஆக்சிஸ் விண்ட் டர்பைன், ஹாரிசான்டல் ஆக்சிஸ் விண்ட் டர்பைன். ஹாரிசான்டல் ஆக்சிஸ் விண்ட் டர்பைன்ல ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து விண்ட் ஃப்ளோக்கு பேரலா இருக்கும். அதாவது நம்ம இந்த வீடியோல பாக்குறது வந்து ஹாரிசான்டல் ஆக்சிஸ் விண்ட் டர்பைன். இப்ப இந்த இது இருக்குல்ல, இதான் பிளேட், இதுதான் இந்த கைனடிக் எனர்ஜி. அந்த விண்டை வந்து கேப்சர் பண்ணும். அந்த கேப்சர் பண்ணிட்டு அது கனெக்ட் ஆயிருக்குல்ல, இது வந்து ரோட்டார் ஹப்னு சொல்லுவாங்க. அதுல கனெக்ட் ஆயிருக்கும். அந்த பிளேட் சுத்தும் போது, அந்த பிளேட் ரொட்டேட் ஆகும் போது அந்த ஹப்பும் ரொட்டேட் ஆகும். அது வந்து ஷாஃப்டோட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த ஷாஃப்ட் வந்து கியர் பாக்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த கியர் பாக்ஸ் வந்து ஜென்ரேட்டரோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த ஜென்ரேட்டர் என்ன பண்ணும்னா, அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். நம்ம மெக்கானிசம் பார்த்தோம்ல, இப்போ அதுல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பாத்தீங்களா, இது வந்து ஷார்ப்பா இருக்குல்ல, இதான் ரோட்டார் பிளேட். அது வந்து கனெக்ட் ஆயிருக்குன்னு சொன்னல, ரோட்டார் ஹப். இந்த முட்டை மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதான் ரோட்டார் ஹப். அந்த பைப் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஷாஃப்ட். அந்த ஷாஃப்ட் வந்து கியர் பாக்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும். கியர் பாக்ஸ் வந்து ஜென்ரேட்டரோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த ஃபுல் இதுவையும் தான் நாசின்னு சொல்லுவாங்க. கீழே ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா, இது வந்து டவர். நம்ம சயின்ஸ் படி பார்த்தோம்னா, இந்த விண்ட் டர்பைன்ல வந்து ரொட்டேஷனல் மோஷன் தான் பேஸ்டா இருக்கு. இப்போ ரொட்டேஷனல் மோஷன்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் எனி மாஸ், ஏதோ ஒரு மாஸ் அது வந்து அதோட ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்குன்னா அதுதான் ரொட்டேஷனல் மோஷன். இதுல 3 டேர்ம் இருக்கு. ஆங்குலர் வெலாசிட்டி, டார்க், ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. ஆங்குலர் வெலாசிட்டினா இப்ப ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்கிளை நோக்கி சுத்திட்டு இருக்குன்னா, பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்கிளை நோக்கி சுத்திட்டு இருக்கு. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து r. இன் டைம் t-ல அது எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணுதோ அதுதான் ஆங்குலர் வெலாசிட்டி. இப்ப இதை ஏன்னு வச்சுட்டா, இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணுதோ அதுதான் ஆங்குலர் வெலாசிட்டி. அதை வந்து நம்ம தீட்டான்னு சொல்லுவோம். இப்போ ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் டிஸ்டன்ஸ் பை கவர்ட் பை டைம் டேக்கன். அதாவது ஒமேகா இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை டி. டார்க் வந்து ஒரு ட்விஸ்டிங் ஃபோர்ஸ். அதாவது நம்ம டோரை புஷ் பண்ணோம்னா நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து புஷ் பண்றோமோ அதுதான் டார்க். அதை வந்து டவுன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதாவது டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு ஆல்ஃபா. I வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஆல்பா வந்து ஆங்குலர் ஆக்சிலரேஷன். அப்புறம் வந்து ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜினா அந்த கைனடிக் எனர்ஜி வந்து ஆப்ஜெக்டோட ரொட்டேஷனுக்கு அசோசியேட்டடா இருக்கும். அதுதான் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி.
கியர் சிஸ்டம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்பீடை கன்வெர்ட் பண்ண யூஸ் ஆகுது. லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடை கன்வெர்ட் பண்ண யூஸ் ஆகுது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் வந்து ஸ்லோவாக சுற்றிட்டு இருக்கு, அதே நீங்கள் அதில் லாஸ்ட் கியரை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக சுற்றிட்டு இருக்கு. அந்த கியர் சிஸ்டம் வந்து ஸ்பீடை கன்வெர்ட் பண்ண யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் விண்ட் டர்பைன்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் காம்பனன்ட்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் மெக்கானிசம் பார்த்தோம். இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம விண்ட் டர்பைனை 3D பிரிண்டிங் பண்ண போகிறோம். 3D பிரிண்டிங்ல ஒரு 4 ப்ராசஸ் இருக்கு. 2D sketch to 3D மாடல், ஸ்லைசிங், பிரிண்டிங், போஸ்ட் ப்ராசஸிங் அண்ட் அசம்பிளி. டிசைனிங்ல 2D sketchனா இப்போ ரஃப் பேப்பர்ல நம்ம அந்த டவரோட பேஸு டவரு அதெல்லாம் நம்ம ரஃபாக வரைஞ்சி அதோட சைஸை கால்குலேட் பண்ணி 2D மாடல்லேருந்து 3D மாடலுக்கு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி 2D மாடல்லேருந்து 3D மாடலுக்கு கொண்டு போவோம். அப்புறம் ஸ்லைசிங் பண்ணுறதுக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஸ்லைசிங் பண்ணுவோம். அப்புறம் பிரிண்டர் அதாவது 3D பிரிண்டர் மிஷினால பிரிண்டிங் பண்ணி போஸ்ட் பண்ணி அசம்பிள் பண்ணுவோம். இப்போ 2D sketchலேருந்து 3D மாடலுக்கு கொண்டு போவோம் சொன்னல, இது வந்து நாங்கள் வந்து ரோட்டார் பிளேடை 2D மாடலேருந்து 3D மாடலுக்கு கொண்டு போகும்போது எடுத்தது. அந்த யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து FreeCAD சாஃப்ட்வேர். இப்போ நான் எப்படி அதை பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன். நீங்கள் நார்மலாக FreeCADல போனீங்கன்னா இதுதான் இன்டர்ஃபேஸ், இப்படி தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் கிரியேட் ஸ்கெட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 3 பிளேன் காட்டும். XY பிளேன், YZ பிளேன், இந்த மாதிரி 3 பிளேன் காட்டும். உங்களுக்கு எந்த பிளேன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். நான் வந்து ரெக்டாங்கிள் கொடுத்துருக்கேன், ஏன்னா அந்த டவரோட பேஸ் வந்து ரெக்டாங்கிள் ஷேப், அதனால தான் ரெக்டாங்கிள் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஷேப் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். அதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இங்கே ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்குல்ல, அதை கொடுத்தா 2D ஸ்கெட்சில் வந்துடும். இப்போ நம்ம இது எப்படி 3D மாடலுக்கு கொண்டு போனோம், கீழே பேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 2D மாடல்லேருந்து 3D மாடலுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, டைப், லென்த், டைமென்ஷன், ஹெச், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இதே மாதிரியே நாங்கள் வந்து ஸ்பர் கீர், அதாவது பெரிய கீர், சின்ன கீர், அதெல்லாம் நம்ம 2D மாடல்லேருந்து 3D மாடலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். டவர், கியர் பாக்ஸ், அப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம FreeCAD சாஃப்ட்வேர்ல .stl ஃபைல சேவ் பண்ணுவோம். இப்போ நம்ம இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்லைசிங் பண்ணுறதுக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும்னு சொன்னல, அந்த சாஃப்ட்வேர் வந்து Ultimaker Cura. இப்போ வந்து 3D மாடல் இருக்கு, ரீடபிள் இன்ஸ்ட்ரக்ஷனா, பிரிண்டரோட ரீடபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது வந்து எப்படி லேயர் பை லேயராக பிரிண்ட் பண்ணோம், அப்புறம் பிரிண்டரோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஜென்ரேட் பண்ணோம், எரர் ஏதாவது இருந்தால் அதை செக் பண்ணோம். இதில் நிறைய பேராமீட்டர்ஸ் அண்ட் வேல்யூலாம் இருக்கு. லேயர் ஹைட், இனிஷியல் லேயர் ஹைட், இன்ஃபில் டென்சிட்டி, இன்ஃபில் பேட்டர்ன், அப்புறம் வந்து பிரிண்டிங் டெம்பரேச்சர், பில்ட் பிளேட் டெம்பரேச்சர், அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ வந்து நம்ம இது வந்து ரோட்டார் பிளேடை ஸ்லைஸ் பண்ணும்போது எடுத்தது. மேலே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெக்வயர்மெண்ட் வரும். ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ, இன்ஃபில் டென்சிட்டி, இன்ஃபில் பேட்டர்ன், அந்த மாதிரி நிறைய ரெக்வயர்மெண்ட்ஸ் வேணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பர்கீரை ஸ்லைஸ் பண்ணும்போது எடுத்தது. நம்ம உங்களுக்கு என்ன ரெக்வயர்ஸ் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து FreeCAD சாஃப்ட்வேரில் .stl ஃபைல சேவ் பண்ணோம். இதில் வந்து நம்ம ஜி கோடில் தான் சேவ் பண்ணோம், ஏன்னா ஜி கோட் வந்து பிரிண்டரோட அது, அதனால நம்ம ஜி கோடில் சேவ் பண்ணுறோம். பிரிண்டிங் ப்ராசஸ், இப்போ நார்மலாக நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா அதுக்கு யூஸ் பண்ணுற மிஷின் வந்து Creality Ender. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்குல்ல, இது வந்து கூலிங் ஃபேன், இது வந்து நாசில் பெட், இது வந்து கண்ட்ரோல் பேனல். இதுதான் நார்மலாக அதோட டைமென்ஷன்லாம் இங்கே போட்டிருக்கு. அப்புறம் வந்து இது வந்து ஸ்கூல், இந்த ரோல் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து ஃபிலமெண்ட் இருக்கும். அந்த ஃபிலமெண்ட்டோட பேர் PLA ஃபிலமெண்ட், பாலிலாக்டிக் ஆசிட். இது வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது எடுத்தது. நம்ம கியர் பாக்ஸை பிரிண்ட் பண்ணும்போது எடுத்தது, கியரை பிரிண்ட் பண்ணும்போது எடுத்தது. பிரிண்ட் டெம்பரேச்சர்னா அந்த நாசிலோட டெம்பரேச்சர். அந்த நாசிலோட டெம்பரேச்சர் வந்து நார்மலாக 200 ஆர் 210 இருக்கும். அந்த நாசிலேருந்து அந்த ஃபிலமெண்ட் வந்து உருகி நம்ம கொடுத்த ப்ராடக்டாக வெளியே வரும். இது வந்து பெட் டெம்பரேச்சர், அதாவது பெட் டெம்பரேச்சர் நார்மலாக 50 ஆர் 55 இருக்கும், அதான் பெட் டெம்பரேச்சர். இது வந்து நம்ம கீரை பிரிண்ட் பண்ணும்போது எடுத்தது, கீர், ஷாஃப்ட், ரோட்டார் பிளேட்ஸ், அப்புறம் இது பெரிய கீர். போஸ்ட் ப்ராசஸ் அண்ட் அசம்பிளி. போஸ்ட் ப்ராசஸ்னா இப்போ நம்ம வந்து அது பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பெட்லேருந்து ரிமூவ் பண்ணுவோம்ல, அதுதான் போஸ்ட் ப்ராசஸ். அசம்பிளினா அது செப்பரேட்டாக பிரிண்ட் பண்ணி மொத்தமாக வச்சு அசம்பிள் பண்ணுறது. நம்ம 3D பிரிண்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய சேலஞ்சஸ் வந்திருக்கு. ஏன்னா நம்ம பிளேடு வந்து ஏரோடைனமிக்கல் டிசைன், அதாவது கேர்வாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்காது. கேர்வாக இருந்தால் தான் ஏர் வந்து படும்போது பிளேட் வந்து ரொட்டேட் ஆகும். ஸ்ட்ரைட்டாக இருந்தால் ஏர் வந்து படும்போது அது உடஞ்சி தான் போகுமே தவிர ரொட்டேட் ஆகாது. அதுக்கு கேர்வாக இருக்கிறதுனால அதுக்கு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் கூட தேவைப்படுது. அப்புறம் வந்து பெட் லெவலிங்கும் ஒரு சேலஞ்சுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து அந்த சப்போர்ட் ஸ்ட்ரக்சரை ரிமூவ் பண்ணும்போது நம்ம கவனமாக ரிமூவ் பண்ணணும். நம்ம ஏனோ தானோன்னு ரிமூவ் பண்ணோம்னா அது வந்து உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம கவனமாக ரிமூவ் பண்ணணும்.
யூனிக்கி ஃபோர்ஸஸ் ஆஃப் விண்ட் டர்பைன். நம்மளோட பிளேட் வந்து ஏரோடைனமிக்கலி டிசைன்டா இருக்கும். அப்புறம் வந்து நம்ம வேர்ல்டு அப்ளிகேஷன் வந்து சைஸை ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்க வேர்ல்டு எங்க போய் பார்த்தாலுமே பெரிய விண்ட் டர்பைன் தான் பார்த்துருப்பீங்களே தவிர சின்ன விண்ட் டர்பைன் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம ஏன் 3D பிரிண்டிங்ல இது பண்ணோம்னா 3D பிரிண்டிங்ல விண்ட் டர்பைன் பண்ணோம்னா நம்ம அளவிடக்கூடிய சைஸ்லயே இதை வந்து பண்ணிக்க முடியும். அதனால தான் நம்ம 3D பிரிண்டிங்ல பண்ணியிருக்கோம். 3D பிரிண்டிங்ல பண்ணி ஏன் சும்மா வச்சிருக்க போறோமா? சும்மா வச்சிருக்க போறதுல ஒர்க் பண்ற மாதிரி ஆப்ஷனும் நம்ம கிட்ட இருக்கு. வித் ஹெல்ப் ஆஃப் ரோட்டா சிஸ்டம் ஹெல்ப்போட நம்ம இதை ஒர்க் பண்ற மாதிரி வச்சிருக்கலாம். அப்புறம் எனர்ஜியை வந்து ஜென்ரேட் பண்றோம். இதை நம்ம வீட்டில் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? வீட்டு ஓரத்தில் எங்கேயா வச்சோம்னா இந்த பேட்டரி சார்ஜ் பண்ண அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். லோ காஸ்ட். இப்போ நம்ம உண்மையாலே பண்ணணும்னா அந்த ட்ரக்ஸில் அந்த பிளேட்லாம் ஏற்றிட்டு வந்து பண்ண ரொம்ப ஹை காஸ்ட், ஃபேக்ட்ரியில் பண்ணுவாங்க, அது வந்து ஹை காஸ்ட்டாக இருக்கும். நம்ம 3D பிரிண்டிங் பண்ணுறதுனால லோ காஸ்ட் நம்மளுக்கு. ரியல் லைஃப் யூசேஜ், வாட்டர் பம்ப் பண்ணுற யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து கிரைண்டிங் பண்ண யூஸ் பண்ணுறோம். அப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை சார்ஜ் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. ஃபியூச்சர் இம்ப்ரூவேஷன்ஸ் ஆஃப் விண்ட் டர்பைன். ஏர் கண்ட்ரோல் மெக்கானிசம்னா இப்போ விண்டு இந்த டைரக்ஷன் அடிக்குது, பிளேடு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அதை விண்டு வர டைரக்ஷனை பார்த்து அந்த பிளேடை திருப்பறது தான் ஏர் கண்ட்ரோல் மெக்கானிசம். அப்புறம் பேட்டரி இன்டிகிரேஷன்னா நம்ம இப்போ வந்து இது சுத்துறதுனால அந்த எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகி லைட் எரியும். இப்போ அது இல்லாமல் நம்ம இங்கே ஒரு பேட்டரி செட் பண்ணா அது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து என்விரான்மெண்டல் சென்சர்ஸ்னா இப்போ நார்மலாக விண்டோட ஸ்பீடை விட ரொம்ப ஹை ஸ்பீடில் வருதுன்னா அதில் ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சார் தான் விண்டோட ஸ்பீடை கணிச்சு அது ஹை ஸ்பீடில் வந்துச்சுன்னா, ரொம்ப ஹை ஸ்பீடில் வந்துச்சுன்னா அதில் ஒரு ஆட்டோமேட்டிக் பிரேக் இருக்கும். அந்த ஆட்டோமேட்டிக் பிரேக்கை தானே எனேபிள் பண்ணிக்கும். அந்த ஹை ஸ்பீடில் வந்துச்சுன்னா அந்த சென்சார் வந்து கணிச்சு அதை வந்து பிரேக்கை வந்து இது பண்ணும். தேங்க்யூ.